அது ரன் கிளப்பா இல்லை சண்டே மார்னிங் பேக்கரி ஹாப்பிங்கான்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ரீசெண்ட் டேஸில் சென்னையில் மூளைக்கு மூளை ரன் கிளப் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க எந்த ரன் கிளப்பில் நம்ம ஜாயின் பண்ணி ஓடலான்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பர்சனலாக இந்த ரன் கிளப்ஸை 4 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ஓஜிஸ், சென்னை ரன்னர்ஸ் அண்ட் ட்ரீம் ரன்னர்ஸ். ஸோ இவங்க 2 பேருமே தனித்தனி செக்மெண்ட்ஸ். ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா சென்னையில் ஏகப்பட்ட செக்மெண்ட்ஸ்ன்றது ஒரு லொக்காலிட்டிக்கு வச்சுருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா வீக்லி ஒரு நாள் மார்னிங் ஒரு 5 மணி 6 மணிக்கு கேதர் ஆகிட்டு அன்றைக்கி வந்து ஏபிசி ட்ரில்ஸ் இல்லைனா ஒர்க் அவுட்ஸ் எதனா பண்ணுவாங்க. ஸோ ஏஜ் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் சின்ன பசங்கள்லேருந்து உங்கள் வீட்டில் 60 வயசு இருக்கவங்க இருக்கும் எல்லாருமே அந்த இடத்துல பார்க்க முடியும். ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி அண்ட் தென் உங்களுக்கு பயங்கர கிளாரிட்டின்றதும் அந்த ஏரியாவில் கிடைக்கும். அதாவது பேக்கரி ஹாப்பிங். ஸோ நான் பர்சனலாக போனது கிடையாது, சோஷியல் மீடியாவில் பார்த்து சொல்கிறேன். ஒரு 50 செகண்ட்ஸ் வீடியோ போடுறாங்க, அதில் 5 செகண்ட் ரன்னிங் இருக்குது, மீது ஒரு 40 செகண்ட்ஸ் வந்து ஒரு பேக்கரியில் இருக்காங்க, அப்புறம் ஒரு 20 செகண்ட் அங்கே ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க. ஸோ அங்கே ரன்னிங் பார்ட் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ நீங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க, ஸோ இப்போ ஒரு புஷ் வேணுன்றவங்க தாராளமாக அங்கே போகலாம். அதாவது அதே ஜென்சிஸ் தான், ஆனால் பயங்கர ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்க. லைக் கம்மிங் வீக் வந்து நான் ஒரு 8K ஓட போகிறேன்னு சொல்லிட்டு 8K எல்லோரும் சேர்ந்து ஓடுறாங்க. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் செஷன் பண்ணுறாங்க. ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு மேரத்தானுக்கு ஒரு ரன்னர் எப்படி ரெடி ஆவாங்களோ அதே மாதிரி வீக் ஆன் வீக் வந்து சூப்பராக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் சீரியஸாக ஒரு கோல் நோக்கி நான் போயிட்டுருக்கேன். இந்த கிலோமீட்டர் நான் ஓட போகிறேன்னு நினைக்கிறவங்க இங்கே போய் நீங்கள் ஓடிக்கலாம். பட் ஜாலியாக ஓடுறவங்க எனக்கு தெரிஞ்சு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதாவது என்னோடய கேட்டகரி. ஸோ எதுக்காக சண்டே காலையில் எழுந்து ஓடணும்? ஸோ நான் வந்து சும்மா ஒரு ஜாலியாக ஒரு மைண்ட் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக தான் நான் ஓடுறேனே. ஸோ என்னால் சண்டே காலையில் எழுந்து ஓட முடியாது. அதே மாதிரி எனக்கு ஒரு 3 பேர் மேலே இருந்தால் எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த இடத்துல ஓடுறதுக்கு. அந்த ரீசன்ஸ்னால நான் பெருசாக ரன் கிளப்பில் வந்து நான் மேலே சொன்ன 3 ரன் கிளப்பும் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் இதையும் மீறி நான் பாஸ்ட்டில் வந்து ரன் கிளப்பில் ஓடிருக்கேன். அது ரீசன் பார்த்தீங்கன்னா அங்கே நான் ரொம்ப பயங்கரமாக ரெஸ்பெக்ட் பண்ணுற பர்சன் வந்து என்னை பர்சனலாக இன்வைட் பண்ண ரீசனால் மட்டும்தான் போனேனே தவிர்த்து எனக்கு அவ்வளோவா எனக்கு இந்த ரன் கிளப் எனக்கு செட் ஆகலை. ஸோ நீங்கள் நான் சொன்ன 3 ரன் கிளப்பில் எது வேணால் நீங்கள் போகலாம். ஏன்னா லைக் நம்ம யாருமே ஹர்ட் பண்ணல, யாரையுமே எதுவுமே பண்ணல. ஸோ இது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பண்ணுங்கள். 3 கேட்டகரியில் எதனா ஒரு ரன் கிளப்பில் ஓடுறதுனால உங்கள் இஷ்டம். இல்லை என்ன மாதிரி ஆளை விடுங்கடான்னு சொல்லிட்டு ஃபோனில் ஃபுல் வால்யூமில் சவுண்ட் வச்சுட்டு ஜாலியாக ஸ்லோவாக நைட் ரன் பண்ணுறது உங்களோட விஷ் தான். ஓடுங்க, அவ்வளோதான். லெட்ஸ் கோ அண்ட் லெட்ஸ் கெட் இட்.